டீமே சரியில்லை ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. என்னைக்கு உங்க டீமை நீங்க காம்படிஷன் பயங்கர ஹெவி ப்ரோன்னு சொல்றீங்க, ஆனா ஃபாலோ அப்புக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? நீங்க பண்ணிருக்கீங்களா? எனக்கு 100 கோடி டர்ன் ஓவர் வேணும் அப்படின்னு கோல் செட் பண்ணாம நீங்க உங்களுக்காக ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம். சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நல்லா பெருசா செலிப்ரேட் பண்ணுங்க. போர்ட்ல போய் கையெழுத்து போட சொன்னாரு, இதை ரெக்கார்ட் பண்ணி அவரோட சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணாரு. இது டோபமைன் உண்டாக்கும். அது நீங்க போஸ்ட்போன் பண்றது, உங்களோட இன்டிசிப்ளின், எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஸ்டாப். உங்க பிசினஸ்ல நீங்க நினைக்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லையா? அது காரணம் டீமோ சேல்ஸோ மார்க்கெட்டோ இல்லைங்க, நீங்களும் உங்க ஹேபிட்ஸும் தான். யூ சே ஐ டோன்ட் ஹேவ் டைம் ப்ரோ, ஆனா 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துருக்கீங்க. டீமே சரியில்லை ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. என்னைக்கு உங்க டீமை நீங்க லீட் பண்ணிருக்கீங்க? காம்படிஷன் பயங்கர ஹெவி ப்ரோன்னு சொல்றீங்க, ஆனா ஃபாலோ அப்புக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? நீங்க பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஒரு பிசினஸ் ஓனர் பார்க்க வேண்டிய மிரருங்க, ஆனா பார்க்க பயப்படுற மிரர். ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸோட ஆத்தர் இன்சேனான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காருங்க. அதாவது டெய்லி 1% 1% க்ரோ ஆனா எண்ட் ஆஃப் தி இயர்ல 37 டைம்ஸ் இம்பாக்ட் இருக்குமாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, 37% இல்ல 37 மடங்கு 37x growth இருக்குமா. This is beast mode maxங்க. இமேஜின் உங்க ரெவென்யூ 1 crore இருந்ததுன்னா டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட்ல 37 டைம்ஸ் இன்க்ரீஸ். நினைச்சு பார்க்கவே முடியல. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்க சக்சஸ் கோல்ஸ்ல இருந்து தொடங்கல, உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது உங்க அடையாளத்துல இருந்தா தொடங்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு 100 கோடி டர்ன் ஓவர் வேணும் அப்படின்னு கோல் செட் பண்ணாம நான் டெய்லி வளரணும், இந்த 100 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ணீங்கன்னா உங்க ஹேபிட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா மாறும், உங்களை வளர்ச்சிக்கான பீஸ்ட் மோடு கொண்டு போய் சேர்க்கும். இந்த பீஸ்ட் மோட் வரதுக்கு ஆத்தர் 4 லாஸ் சொல்றாருங்க. முதல் லா, மேக் இட் ஆப்வியஸ். அதாவது உங்களோட இந்த 1% இலக்க நீங்க எல்லா இடத்துலயும் டிஸ்ப்ளே பண்ணணுங்க. உங்க வால்பேப்பரா, உங்க போன் ஸ்கிரீன்ல, எங்கேயாவது நீங்க உட்கார டெஸ்க்ல ஒட்டி வைக்கணும். நீங்க அந்த பார்க்க தான் அது ஆப்வியஸா மாறும். இஃப் இட் இஸ் இன் யுவர் ஃபேஸ் இட் வர்க்ஸ். ரெண்டாவது லா, மேக் இட் அட்ராக்டிவ். அதாவது உங்களோட ஹேபிட்ஸை நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்களையே ரிவார்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1% growthல அந்த 1% சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுக்காக ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம். ஃபன்னா ஆக்குங்க, எல்லாத்தையும் கேமிஃபை பண்ணுங்க, அட்ராக்டிவ் ஆக்குங்க. மூணாவது லா, மேக் இட் ஈஸி. உங்க பிசினஸ்ல இருக்க ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. மீட்டிங்ஸை ஷார்டன் பண்ணுங்க. அதாவது வளவலன்னு பேசாம எல்லா மீட்டிங்ஸும் அஜெண்டா ட்ரிவனா ஷார்ட்டா வச்சுக்கோங்க. சிஆர்பி, சிஆர்எம் இந்த மாதிரி டேட்டாலலாம் சிம்பிள் அப்லோடிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. சிங்கிள் கிளிக் டிசிஷன்ஸுக்கு ரெடியா இருங்க. ஃபோர்த் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். அதாவது நீங்க இந்த செலிப்ரேஷன்ஸ், இந்த 1% வின்ஸ் எல்லாத்தையுமே சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நல்லா பெருசா செலிப்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளையண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எப்பெல்லாம் சேல்ஸ் லீட் எக்ஸ்ட்ராவா அன்னைக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாரோ அவர் ஒரு ரெட் கார்பெட் வச்சு ஒரு போர்ட்ல போய் கையெழுத்து போட சொன்னாரு. இதை ரெக்கார்ட் பண்ணி அவரோட சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணாரு. இது டோபமைன் உண்டாக்கும், அதை ரிப்பீட் பண்ணுன்ற ஆசையை கொண்டு வரும். இந்த குட் ஹேபிட்ஸை பிரேக் பண்ணுறது உங்களோட பேட் ஹேபிட்ஸ் தான். இதுதான் உங்களை ஆங்கரா பிடிச்சி வச்சுக்கோன்றத ஆத்தர் சொல்றாரு. அதாவது நீங்க போஸ்ட்போன் பண்றது, உங்களோட இன்டிசிப்ளின், எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ். இதை பிரேக் பண்ணுறதுக்கு அவர் பியூட்டிஃபுல்லான சில விஷயங்கள்லாம் சொல்றாருங்க. டு பிரேக் a habit you have to make it invisible, make it unattractive, make it difficult, make it unsatisfying. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இதை கொண்டு வந்தால் தான் உங்கள் 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட் ஸ்டிக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸ்டார்ட் டூயிங் ஒன் திங் அட் அ டைம். நிறுத்தாதீங்க. போர் அடித்தாலும் கண்டிப்பாக அதை செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க, வேர்ல்டில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் ஒரே விஷயத்தை திரும்பி 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 ரிப்பீட் பண்ணதுனால தான் அவங்க அந்த சக்ஸஸை கொண்டு வராங்க. நீங்களும் முழிச்சுக்கிட்டு இந்த 1% சேஞ்சை டெய்லி உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வருவீங்கன்ற நான் நம்புறேன். இந்த 1% சேஞ்ச் டெய்லி உங்க பிசினஸ்ல கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்க. we will get in touch with you. அடுத்த ஃப்ரைடே இன்னொரு லேர்னிங் சீரிஸோட உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட்.